ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லது எல்லாம் எப்பொழுதும் ஆண்டவரின் சித்தமாய் இராது. ஆனால் ஆண்டவரின் சித்தம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையானதை மாத்திரமே நமக்கு தருவார். அநேக வேளையில் நாம் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, இழப்புகள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் வியாதிகளாக இருக்கிறதே, சோர்வுடன் இருக்கிறேனே, எப்படி ஆண்டவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்ற கேள்வி நம்மிடத்தில் எழலாம். ஆனால் ஆண்டவர் நல்லவர். நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும், சோர்வுகள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும் ஆண்டவர் நல்லவர். நன்மையானதை மாத்திரம்தான் செய்வார். ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இந்த இழப்பு என்று துயரத்தில் நாம் வாழலாம். ஆனால் ஆண்டவர் நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரை நம்பி வாழ்வோம். மத்திய 7:11 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நன்மையை மாத்திரம்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தரையே நம்புவோம், நன்மையானதையே தருவார். ஆமேன்.